கூட இருந்தா உனக்கு பசின்னு வாங்கி தரேன். அதுவும் நீ பசின்னு சொன்னா வாங்கி தர முடியும். நான் சாப்பிட்டா சரி உனக்கு வாங்கி கொடுத்தேன். சமோசா ஏன் பச்சை கலர் வாங்காம சாப்பிட பச்சை மிளகா வாங்கியிருக்க? அவன் கொடுத்தா அதை வாங்கிட்டு இருந்தேன். சரி 50 ரூபாயா 4 சமோசா? 4 சமோசா அங்கேயே இவன் கொள்ளையடிக்கிறான். என்ன ஜங்ஷன்ல? ஈரோட்ல நம்ம ஒன்றும்ல. நீங்க பேசும்போது அவங்க யாரோ ஒருத்தமைக்கு ஆஃப் ஆயிடுது. யார் மேக்கிங் பாரு எப்ப ஆப்பாச்சுன்னு தெரியலையே. மைக் ஆஃப் ஆயிருந்துச்சு. எப்ப ஆன் ஆச்சு எப்ப ஆஃப் ஆச்சு ஒன்றும் தெரியல. சரி இங்க மைக்கு கேட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு மட்டும்தான். நம்மெல்லாம் வந்து எதுக்கு போறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்காக சேவிங்ஸ் பண்றோம், எந்த மைண்ட் செட்டுமே கிடையாது. சேவிங்ஸ் பண்ணி செத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்றதுன்னா இல்ல சூர்யா, இவனுங்களோட மைண்ட் செட் என்ன, இவனுங்க வந்து லைஃப்க்கு வந்து ஒரு தியரி வச்சுக்கிறானுங்க. நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, நீ சம்பாதிச்சு நீ செலவு பண்ணி உங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு அது போக உன்னோட தனிப்பட்ட விஷயத்த பார்க்கதான் லைஃப் நீ நினைக்கிற. இப்ப இந்த சைடு இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்க, தான் சம்பாதிச்சு தான் தனி அடிச்சுட்டு குப்பளை வந்து இதே போதும் இவனுக்கு நினைக்கிறானுங்க. இன்னும் ஒரு சைடு நினைக்கிறானுங்க, நம்ம சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், பொண்டாட்டி வரணும், பொண்டாட்டிக்கு அதை பண்ணணும், பொண்டாட்டிக்கு இதை பண்ணணும், அது செய்யணும் இது செய்யணும், இப்படியே வாழ்ந்து செத்துறானுங்க. சம்பாதிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம பெற்றவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. என்னைக்கோ எங்கேயோ கல்யாணம் பண்ணி வரப்போற பொண்ணுக்காக இப்ப ஏன் சேர்த்து வைக்கணும்? அந்த பொண்ணு வாழும், அந்த பொண்ணுக்கும் தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலா ஒரு லைஃப் இருந்திருக்கும். அவங்க அப்பா அம்மா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் 25 வருஷம் 26 வருஷமா அந்த பொண்ணு வாழாத வாழ்க்கையும் வந்து கொடுத்துட போன அந்த பொண்ணுக்கு லூஸ் தரமா பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாழுங்க, உங்களை நம்பி வர்ற பொண்ணு அப்புறமா இருக்கலாம். நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் தான், ஃபேமிலியை பார்த்துக்கணும் தான், நமக்குன்னு ஒரு பொண்ணு வருவாதான், அந்த பொண்ணையும் பார்த்துக்கணும் தான். யாரும் இல்லையே நீங்க சொல்ல கிடையாது. நம்ம ஊருக்கு பாதி பேர் வெளியூரே போனதில்லை. சென்னையோட விட்டு போட்டு காசு போட்டு திரும்ப வந்தவங்க அவ்வளவுதான். எங்க ஊர்ல பாதி பேர் சொன்ன மாதிரி ஒண்ணு சென்னைக்கு போனது ஒண்ணு. இன்னொன்னுக்கு எங்க போகணும், எதுக்கு வரணும் எதுவும் இல்லை. லைஃப்ல எல்லாமே முக்கியம் தான். ஃபேமிலி முக்கியம், ரிலேஷன்ஷிப் முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம், எல்லாம் முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட சந்தோஷம். நம்ம சந்தோஷமா இருந்துட்டு சுற்றியுமே சந்தோஷமா வச்சுக்கிறது, அவ்வளோதான். உன் சந்தோஷத்துக்காக ஒருத்தரை கஷ்டப்படவும் செய்யாத, அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நீ கஷ்டப்படவும் செய்யாத. சம்பாதி, குடும்பத்தை பார்த்துக்கோ, உன்னையும் நல்லா பார்த்துக்கோ. உனக்கு வரப்போற ஒய்ஃபு, உனக்கு வரப்போற குழந்தை, இதெல்லாம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம், அவ்வளோதான். அதை பெருசா தூக்கி தலையை வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு குத்துதே குறையுதேன்னு சொல்லாத. இங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. அவ்வளோ சீக்கிரம் உன்னால வந்து அது உண்மைதானே, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அவ்வளோ நாடி புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளோதான். எனக்கு உனக்குதான் ஒத்து வராது உள்ள இருக்கிறது. இதுல பிள்ளைல இருக்கிறது எப்படி ஒத்து வருவீங்கன்னு சொல்லு. நீ என்னங்க எனக்கு தெரியாது, நான் எனக்கு உனக்கு தெரியாது. சொன்னாதான் தெரியும், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ. புரிஞ்சுக்க மாட்டேல நீ. எனக்கு 8வது சொல்ல சொன்னா தெரியும். அந்த பாசமே இல்லை ஆனா என்ன இது சொன்னா தானே தெரியும். சொல்லு, என்ன பிரச்சனை இல்லை. நான் கூட எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேன். நீ கூட இருந்தா உனக்கு பசின்னு வாங்கி தரேன். அதுவும் நீ பசின்னு சொன்னா வாங்கி தர முடியும். நான் சாப்பிட்டா சரி உனக்கு வாங்கி கொடுத்தேன். பாத்தியா, இதான் உங்க பாசம் புரிஞ்சிருக்கும். எப்படா புரியும்? அப்படிதான் அவன் சொல்லு, உனக்கு பசிக்குதுன்னா நீ பசிக்குன்னு சொன்னா எனக்கு தெரியும். எனக்கு பசிக்குது, நான் வாங்க போனேன், சரி கூடுறதுக்குன்னு உனக்கு வாங்கி தரேன். இல்ல நீ போன எனக்கு வாங்கி தரேன், அவ்வளவுதான். அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படும் உனக்கு தெரியாது, உனக்கு புரிய மாட்டேன். நீ கஷ்டப்படுறது எனக்கு எப்படா தெரியும்? கை கால் உடம்பு படுத்துன்னு தெரியும். நான் மனசால கஷ்டப்படுறேன் சொல்ற மாதிரி இருந்துச்சு. வெளியே வந்தாலும் பிரச்சனை, வரலினாலும் பிரச்சனை. இப்ப என்ன போகணும் வரணுமாங்கிற மாதிரி பிரச்சனை. இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. சொல்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணணும். இல்லை நீ காலேஜ் நைட் வரைக்கும் ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு வச்சுருவேன். நல்லா சரி எல்லாம் ஓகே, சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம், கொஞ்சம் குடும்பத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லி போட்டு வீட்டில் டைம் பண்ணு வச்சுக்க. வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு, 4 நாள் போறாரு, 4 நாள் வீட்லயே இருக்காரு. குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறனே தெரியும்னு ஒரு ஆரம்பிப்போம். சரி இதை ஒத்து வராதுன்னு சொல்லி போட்டு நீ வேற ஏதாவது பண்ணினா அதுக்கும் ஏதாவது ஒரு சொல்லுவாங்க. ஸோ கொண்டாட்டிங்கிறான்.
ஜாலியாக வெளியே சுற்றுறானுங்க, எல்லாம் பார்க்குறானுங்க. நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சாலே கொஞ்சமாக கட் பண்ணிடுறானுங்க. அந்த பிள்ளைக்கு பேச வேணாம்னு சொல்லுதா இல்லை இவனுக்கு பேச மாட்டேங்கிறானுங்களான்னு எனக்கும் புரியல. அந்த பிள்ளைக்கு பேச வேணாம்னு ஏன் பேச மாட்டேங்க எனக்கு புரியல. நீங்கள் சொல்ல வேண்டானே இந்த மாதிரி ஆச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வெளில சொல்லுங்க, அதுவும் சொல்ல மாட்டானுங்க. அந்த பொண்ணு சொன்னா சரின்னு போயிடுறானுங்க. அதே மாதிரி எடுத்து கால் ஒரு ஃபோன் எடுத்தோடனே வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது இருக்கு, நீ பண்ணிட்டு இருக்க, எல்லாம் அப்படியே அப்படி பண்ணிடுறாங்க. ஆமா, இது நல்லா இருக்கும், போக போக தான் தெரியும். ஆமா, அந்த போட்டோ எடுத்து திடீர்னு வந்து நான் சமோசா சாப்பிட்டுருக்கேன், நான் வந்து இப்போ இறங்கிட்டேன், அருணோட தான் இருக்கேன், சூர்யா வீட்டில் தான் இருக்கேன், சாப்பிட போறேன், டீ குடிக்க போறேன், ரெஸ்ட் ரூம் கொண்டு ஃபோன் கொண்டு வாங்க இருக்காங்க. அதே வந்து இதே விஷயத்துக்காக நாளைக்கு நீங்க அதை யோசிச்சு சிரிக்கவும் செய்யலாம், இல்லை ஒரு அதை கடந்து போற அளவுக்கு ஒரு சாதாரணமான விஷயமாவும் இருக்கலாம். லைஃப் ரொம்ப அழகானது. யாருக்காகவும் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க, எங்கேயும் நின்றாதீங்க. இந்த ட்ரெயின் மாதிரி தான் அந்த லைஃப்பும். லைக் யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம், யார் வேணாலும் புக் பண்ணலாம், யார் வேணாலும் அந்த அந்த ஜேர்னி லைஃப்ல என்னதான் சொல்லிக்கலாம். ஆனால் ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கும், லைஃப்பும் போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் ஏறுங்க, எங்கே வேணால் இறங்குங்க, ஆனால் லைஃப் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் மூவ் ஆகிக்கிட்டே இருங்க, மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 2026 என்ஜாய் பண்ணுறோம் எல்லாரும் சேர்ந்து.